எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் மசாலா அடா, காரமாக இருக்கிற மசாலா அடா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. உங்களுக்கு பிடிச்ச எந்த மசாலா வச்சுட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம காளை மஷ்ரூம் அடா கூடவே பன்னீர் அடா எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 200 கிராம் அளவுக்கு காளை மஷ்ரூம் எடுத்திருக்கு. இந்த குவான்டிட்டியில் 4 அடைக்கான ஃபில்லிங் மசாலா ரெடி பண்ணி எடுக்க முடியும். காளான் க்ளீன் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கு. பன்னீர் வந்துட்டு 100 கிராம் போதும். இது கூட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். இந்த 100 கிராம் பன்னீரில் 4 அடைக்கான ஃபில்லிங் ரெடி பண்ணி எடுக்க முடியும். முதல்ல நம்ம செய்யறது மஷ்ரூம் மசாலா. 20 கிராம் அளவுக்கு பட்டர் ஒரு பேனுக்குள்ளே போட்டு இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கூடி சேர்த்துருக்கு. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன பீஸை நறுக்கி சேர்த்து கொஞ்சமாக உப்பு கூடி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தில் தண்ணி எல்லாம் வற்றி அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மறுபடியும் வதக்கி அதோட பச்சை மணம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். மஷ்ரூமில் நிறைய தண்ணி இருக்குது. தண்ணி எல்லாம் வற்றி வரும்போது மசாலா பாருங்கள் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. தண்ணி எல்லாம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றி வெங்காயம் நல்லா வெந்து அது கூட சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மசாலையோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. இப்போ பார்த்தா இந்த ஃபில்லிங்கில் நமக்கு 2 அடை தான் செஞ்செடுக்க முடியும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் கூடி சேர்த்து நல்லா வதக்கி இருக்கு. ஃபில்லிங்கோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்கு 1/2 கப் அளவுக்கு கேபேஜ் சின்ன பீஸை நறுக்கி சேர்த்துருக்கு. உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் கேபேஜுக்கான உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு டைம் ஆவி ஏறுறது வரைக்கும் மட்டும் வச்சா போதும். கேபேஜ் ஃபுல்லாக வேகணுன்ட்டு இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டீ ஆஃப் பண்ணிடுங்க. அடைக்கான மஷ்ரூம் மசாலா ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இது வச்சுட்டு அடை செய்ய போகிறது. அடுத்தது நம்ம செய்ய போகிறது பன்னீர் சில்லி. மசாலா கிடையாது, நம்ம சில்லி தான் செஞ்செடுக்கிறது. மசாலா வேணால் மசாலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் சின்ன பீஸை நறுக்கி எடுத்துருக்கிற பன்னீர் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கு பேனுக்குள்ளே. அதுக்கப்புறம் பன்னீர் நம்ம அதுக்குள்ளே போட்டு 2 சைடும் திருப்பி போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து 1/4 கப் ஊற்றி இருக்கிறது இந்த பன்னீர் வறுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் மிச்சம் வந்துடும். அந்த எண்ணெயில் தான் மிச்சம் வந்து வெஜிடபிள்ஸ் வதக்கி எடுக்கிறது. வெஜிடபிள்ஸ் வதக்கும் போது இந்த எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூடி ஊற்றிடுங்க. எண்ணெய் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து நல்லா வறுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கு. மிச்சம் வந்த எண்ணெய்க்குள்ளே 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே பொடியாக நறுக்கின இஞ்சி. அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இதே மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஊடி சேர்த்து வதக்கிடலாம். தீ வந்து மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப அதிகமாக வெந்து போகக்கூடாது. லைட்டாக சாஃப்டான மட்டும் போதும். வெங்காயத்தோட பாதி அளவுக்கு கேப்சிகம் க்யூபாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் இடித்து சேர்த்துருக்கு. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் கூடி சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற பன்னீர் அதுக்குள்ளே சேர்த்து 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் கூடி நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுக்கோங்க. வெங்காயம் கேப்சிகம் ஒன்றும் வெந்து போகக்கூடாது. பாதி வெந்தால் போதும். நல்ல ஒரு டைம் ஆவி ஏறினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி டீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பவுலுக்குள்ளே மாற்றி வச்சுருக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளோர் எதுவுமே சேர்க்கலை. ஃபில்லிங்காக இருக்கிறதுனால தான் கார்ன்ஃப்ளோர் சேர்க்கறது இல்லை. பன்னீர் சில்லி ஃபில்லிங்க்கு ரெடியாக இருக்குது.
அடுத்தது மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. நான் எடுத்திருக்கிறது ஆசீர்வாத் ஆட்டாயோட அந்த பிராண்டோட கோதுமை மாவு தான் எடுத்திருக்கு. 3 கப்புக்கு 1.5 கப்பிலிருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க. இலையில தான் நம்ம அடை செய்யறது. இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் மாவு ரெடி பண்ணி எடுக்கணும். இந்த மாவில் மீடியம் சைஸில் இருக்கிற 8 அடை செஞ்செடுக்க முடியும். வாழை இலையில தான் நம்ம செஞ்செடுக்கிறது. 4 அடை மஷ்ரூம் ஃபில்லிங் வச்சு செஞ்செடுக்கிறேன். மிச்சம் 4 அடை வந்துட்டு பன்னீர் சில்லி அந்த ஃபில்லிங் வச்சுட்டும் செஞ்செடுத்துக்கலாம். கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே இடையில கை தொட்டுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற வாழை இலையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவாக இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக விரிச்செடுக்க முடியும். மாவோட திக்னஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 2 சப்பாத்தியோட திக்னஸில் விரிச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாகி போயிடுச்சு அப்படின்னா அடை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபில்லிங் வச்சுக்கோங்க. ஃபில்லிங் வைக்கும்போது மாவுக்கு வெளியே போகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா மடிக்கும்போது மாவு அந்த சைடில் ஒட்டாமல் இருக்கும். நம்ம வேக வைக்கும்போது மசாலா அந்த ஃபில்லிங் எல்லாம் வெளியே வந்துடும். எல்லா சைடும் வந்துட்டு மாவு நல்லா ஒட்ட விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வேக வைக்கணும். இப்போ நம்ம மஷ்ரூம் மசாலா ஃபில்லிங் வச்சுட்டு ஒரு அடை செஞ்சு எடுத்துருக்கு. அடுத்தது வந்து பன்னீர் சில்லி வச்சுட்டு இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மசாலா வேணுன்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச எந்த மசாலா வச்சுட்டும் அடை செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் ஃபில்லிங் ரெடி பண்ணும்போது ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபில்லிங் வைக்க முடியாது. வைக்கலாம், அடை வேக வைக்கும்போது எல்லாமே வெளியே வந்துடும். இந்த அடை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் தோசை தவைக்கு மேலே வச்சு 2 சைடும் திருப்பி போட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் இதே மாதிரி மண்சட்டி இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை இருந்தால் தோசை தவா, இல்லை இருந்தால் தோசை பேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் 2 அடை ஒன்றா வச்சுருக்கு. நல்லா கீழே ஒட்டி இருக்கிறதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வெயிட்டு வச்சுருந்தேன். ஒரு மண்சட்டி மறுபடியும் வச்சுருந்தேன். ஒரு சைடு வந்து இதே மாதிரி வெந்து வரும்போது திருப்பி போட்டுக்கலாம். வாழை இலையில் வைக்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். இதே மாதிரி சுட்டெடுக்கும் அப்படின்னு சுட்டெடுக்கிறது அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு மனமும் டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மசாலா எல்லாமே சேரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆவியில் வேக வைக்கும்போது அடை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் இல்லை நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ள சாஃப்டாக இருக்கட்டும். ஃபில்லிங்கோடு சாப்பிடும்போது அது வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம சுட்டெடுக்கும்போது அந்த அடை வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். உள்ளே வந்து அந்த ஃபில்லிங் எல்லாம் சேரும்போது நல்ல மனமும் டேஸ்ட்டுமாக இருக்கும். நல்ல காரமாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற மஷ்ரூம் மசாலா அடை, சில்லி பன்னீர் அடை ரெண்டுமே ரெடியாக இருக்குது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.